பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது ஆலய வழிபாடு. நம்ம எவ்வளவுதான் ஜாதகம் பார்க்கிறோம், பரிகாரம் பண்றோம், எல்லா விதமான பூஜை முறைகள் வீட்டுல செய்யறோம் அப்படின்னா கூட எல்லாருக்குமே மனசுல என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறது உண்மைதான். அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் மனசுக்குள்ள. இப்ப கோயில் போயிட்டு இறைவனை வழிபட்டு வர்றது ரொம்பவே முக்கியமானது. வீட்டுல எவ்வளவு பூஜைகள் செஞ்சாலும் கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வணங்குறது ரொம்ப நமக்கு மனசுக்கும் உடம்புக்கும் நிம்மதி தரக்கூடியது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும்? கோயில் போறோம், எல்லாருமே கோயிலுக்கு போறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கோயில் போய் நம்ம வழிபடுறதுல என்னென்ன தவறுகள் செய்யறோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுறேன். நான் பாக்குற வகையில நிறைய பேர் அந்த போனை ரொம்ப அதிகமா கோயில்ல பயன்படுத்துறோம். அது நமக்கும் நல்லது இல்ல. அந்த கோயில்ல இருக்கிற அந்த நல்ல அதிர்வலைகளையும் நம்ம சரியில்லாம ஆக்குறோம். சோ எக்காரணத்து கொண்டும் கோயில்ல போனை பயன்படுத்துறத ரொம்ப தவிர்த்துருங்க. மொத்தமா சொல்லணும்னா ஒரு 4 விஷயம் கோயில்ல என்னோட பார்வைக்கு நான் தவறுன்னு நினைக்கிறத நான் சொல்ல விரும்புறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். போனை நம்ம தவிர்க்கணும். 2வது, நம்ம யார் கூட வேணா கோயிலுக்கு போலாம். உறவினர்கள், நண்பர்கள் போகும்போது பேசுறத நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது, குறிப்பா கருவறைக்குள்ள போகும்போது பேசுறத தவிர்க்கிறது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா, அப்படி பேசுறதுலயும் பாத்தீங்கன்னா தேவையில்லாதது ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல நம்ம என்னென்னலாம் யாரெல்லாம் நம்ம நினைக்க கூடாது, இல்ல எதெல்லாம் நம்ம தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அததான் அதிகமா பேசுறோம். இத நான் ரொம்ப நாள் கவனிச்சுட்டு இருக்கேன். இது நம்ம நம்ம எதுக்காக கோயிலுக்கு போறோமோ அந்த விஷயத்த நம்மள மறக்கடிக்க செய்யும். அதனால இந்த முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த போன், 2வது பேசுறத குறைக்கணும். 3வது அதுலயும் தேவையில்லாத நபர்கள், எது நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் இல்லையோ, யார் அவசியம் இல்லையோ அவங்கள பத்தி பேசுறத நம்ம கண்டிப்பா குறைக்கணும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல பேசல, ஓகே, ஆனா மனசையும் சுத்தமா வச்சுக்கணும். பேசலங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போட்டு எல்லா விஷயத்தையுமே, தேவையில்லாத விஷயம், எதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லையோ, இல்ல உங்களுக்கு துன்பம் கொடுக்குறவங்களை பத்தி அதிகமா கோயில்ல போய் நீங்க நினைக்கிறது அது சரியா இருக்காது. நீங்க நல்லா இருக்கணும் மட்டும் தான் நினைக்கணும். இந்த 4 விஷயத்தையும் தவிர்க்கணும். சரி, அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு 5 விஷயங்கள், ஆகம விதிகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம வழிபாடு நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்கும். முதல்ல கோயிலுக்குள்ள நுழையும் போது, அதாவது கோபுரம் இருக்கிற கோயிலா இருந்தா முதல்ல நம்ம வணங்க வேண்டியது கோபுரத்தை. எத்தனை பேர் நம்ம கோபுரத்தை வணங்கிட்டு உள்ள போறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பாருங்க. கோபுரம் இருக்கிற கோவில் போறோம் அப்படின்னா முதல்ல கோபுரத்தை வணங்கணும். நம்ம மனசால கையெடுத்து கோபுரத்தை வணங்கணும். 2வது, அங்க இருக்கிற பலிபீடம், கொடிமரம், இது 2யுமே நம்ம வணங்கிட்டு அங்க வணங்கும் போதும் நம்ம நம்மளோட கர்மாக்கள், பாவங்கள், பாவ வினைகள் எல்லாமே நசுங்கி போகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த நம்ம வழிபாட்டை தொடங்க போறோம்னு அர்த்தம். அடுத்து எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த இறைவனுக்குரிய வாகனம் இருக்கும். இப்ப விநாயகர் கோயிலா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மூஞ்சூர் வாகனம் அந்த மாதிரி இருக்கும். அதாவது எந்த கோயில் போனாலும், இப்ப சிவபெருமான் கோயில் போகும்போது அங்க நந்தி இருப்பாரு. அந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய அந்த வாகனத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த வாகனத்தை கண்டிப்பா நம்ம வணங்கணும். இத 3வதா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இதை நான் இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அது எளிமையா நம்ம போக முடியறது இல்ல. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோம், டிராவல் பண்றோம். அப்படிங்கும் போது செய்யற வேலையை திரும்ப செய்யணும். அப்படிங்கிற மாதிரி முதல்ல இந்த கோபுர தரிசனம், அடுத்து கொடி மரம் பலிபீடத்தை வணங்கணும். 3வது, அங்க இருக்க இறைவனோட வாகனத்தை கண்டிப்பா நம்ம அது தனியா இருந்தாலும் சரி, இல்ல உள்ள இருந்தாலும் சரி, இந்த வாகனத்தை வழிபடணும். அதுக்கு அடுத்து கருவறைக்குள்ள போகும்போது நமக்கு மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சரி, இல்ல மந்திரங்கள் தெரியலனா எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அந்த தெய்வத்தோட அந்த திருநாமம் இருக்கும். எந்த கடவுளுக்குமே அந்த பெயர் கோயில்ல இருக்கும். அந்த பெயரை நம்ம மனசுக்குள்ள சொல்லி நம அப்படின்னு சொல்லணும். நமகங்கிறது வேற, நம அப்படிங்கிறது வேற.
இப்ப நம அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம், கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அந்த தெய்வத்தை சொல்லி நமங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்து சொல்றோம். அடுத்து உங்களோட அதாவது கருவறைக்குள்ள போறீங்க, கண்களை திறந்து இறைவனை வழிபடணும். கற்பூர அந்த ஆரத்திய வந்து நீங்க கண்ணால பார்த்து உங்களோட அந்த கோரிக்கைகளை வச்சுட்டு நீங்க அந்த பிரார்த்தனையை முடிக்கணும். அடுத்து கடைசியா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இது எப்பவுமே நம்ம மனிதர்களா இருக்கும்போது நமக்கு வந்து நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்ல அப்படிங்கும்போது நமக்கு வந்து எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்காது. அப்போ இதுவரைக்கும் நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கோயிலை விட்டு நம்ம வெளியில வரணும். அதுல நம்ம என்ன வேண்டுனாலும் சரி, பிரகாரத்தை சுத்தி வர்றது, கோயில்ல உட்கார்றது இதெல்லாம் தாண்டி முடிச்சுட்டு நீங்க வெளியில வரும்போது, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வரும்போது, இந்த பிரபஞ்ச சக்தியும் நமக்கு இறைவன் சக்தி, பிரபஞ்ச சக்தி எல்லாமே வந்து கிடைக்கும். நம்மளோட கோரிக்கைகள் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.